ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோல நம்ம இமேஜை இம்போர்ட் பண்ணி எப்படி அதை நம்ம ஸ்கேலிங் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நம்ம அந்த இமேஜ் ரெஃபரன்ஸா வச்சு வால் கிரியேட் பண்றது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ வால் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டைமென்ஷன்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டைமென்ஷன்ஸ் இருக்கு, ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வால் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா டைமென்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வால் கிரியேட் பண்ண போறோம். ஸோ 3 விதமான டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு நம்ம மெஷர் பண்றது, இன்னொன்னு அலைன்ட் டைமென்ஷன், இன்னொன்னு நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகிற டெம்பரரி டைமென்ஷன். ஓகே, ஸோ இப்போ வால் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு வாலை வந்து நம்ம டிரா பண்றோம். ஓகே, எஸ்கேப் கீ கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்ட் விட்டு வெளியே வந்துடும். ஓகே, ஸோ மாடிஃபைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல மெஷர்ன்ற டேப்ல பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ரெஃபரன்ஸ் நடுவில் இருக்கிற டைமென்ஷன்ஸை மெஷர் பண்றது. ஸோ இப்போ நம்ம எங்க நம்ம கிளிக் பண்றோமோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஷோ பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வேற இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமென்ஷன் போயிடும். இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு டைமென்ஷன் நமக்கு மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத ஜஸ்ட் மெஷர் பண்ணி பாத்துக்கலாம். அதுக்காக இந்த மெஷர் வந்து யூஸ் ஆகுது. அது கீழே இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெர்மனன்ட் டைமென்ஷன். ஓகே, இதுல வந்து நிறைய டைப் இருக்கு. அலைன்டு, லீனியர், ஆங்குலர், ரேடியல், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம அலைன்டு தான் யூஸ் பண்ணுவோம். அது எல்லா இடத்துலயுமே ஃபிட் கரெக்டா நமக்கு ஃபிட் ஆகும் அப்படின்றதுனால அலைன்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த அலைன் டைமென்ஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்த கிளிக் பண்றோமோ அந்த இடத்துக்கான வேல்யூஸ் வந்து உங்களுக்கு இங்க வந்துடும். ஓகே, இது வந்து அலைன்டு, லீனியரும் அதே மாதிரி தான். ஆங்குலர் போது ஆங்கிள் இருக்கிற இடத்துல எடுக்கிறது. ஸோ இதுல ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்ல நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஆனா காமனா யூஸ் பண்றது இந்த அலைன். ஓகே, இது ஒரு டைமென்ஷன். அடுத்ததா வந்து இப்போ இதை டெலிட் பண்ணிடுறேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வாலை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஒரு டைமென்ஷன் வந்து அப்பியர் ஆகும். இது வந்து ஒரு டெம்பரரி டைமென்ஷன். இந்த மெஷர் டூலாம் நம்ம எடுத்து நம்ம அளந்து பாக்குறது, அதுவும் டெம்பரரி. அது நம்ம எடுத்து அளந்து பாக்குறது. இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எந்த இடத்துல நம்ம மெஷர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காவே ஒரு டைமென்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து டெம்பரரி டைமென்ஷன். ஓகே, இப்போ இந்த டெம்பரரி டைமென்ஷன் இப்போ நம்ம எந்த வாலை கிளிக் பண்ணிட்டு இங்க நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்றோமோ அந்த வால் தான் மூவ் ஆகும். இது வந்து நீங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பிளான் கிரியேட் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும். நம்ம தவறுதலா மாத்தி வேற வாலை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்த பிளானுமே வந்து சொதப்பலாயிடும். அதை வந்து ரொம்ப நல்லா நம்ம வந்து கவனிக்கணும். ஓகே, எந்த வாலை மூவ் பண்ண போறோம் அப்படிமோ அந்த வாலை தான் சூஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த வால் வந்து என்னோட ஸ்டார்டிங் வால். ஸோ இது வந்து எந்த காரணத்தை கொண்டு மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா நான் இப்போ இந்த வாலை தான் சூஸ் பண்ணிட்டு இதான் மூவ் பண்ண போறேன். இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ இதை மூவ் பண்ண போறேன் அப்படின்னா இது செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம வேல்யூ வந்து இப்போ எனக்கு 40 ஃபீட் வேணும் அப்படின்னா இது வந்து 40 ஃபீட்க்கு மூவ் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த வால் வந்து எனக்கு அப்படியே இருக்கணும். இந்த சைடு இருக்க வால் மட்டும் எனக்கு மூவ் ஆகியிருக்கணும் அப்படின்னா இப்போ இதை நான் சூஸ் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து 60 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அந்த வால் வந்து மூவ் ஆகிடும். ஸோ இந்த டெம்பரரி டைமென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுடைய பிளான் கிரியேட் பண்ணும்போது. ஸோ அதனால தான் இந்த டைமென்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த அலைன் டைமென்ஷனையும் எடுத்து நம்ம அலைன் வந்து யூஸ் பண்ணி நம்ம டைமென்ஷன் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க நீங்க கிளிக் பண்ணி இதோட டைமென்ஷன் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். அலைன் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க டைமென்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா எந்த வாலை நீங்க மூவ் பண்ண போறீங்களோ அந்த வாலை சூஸ் பண்ணணும். அந்த வாலை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க டைமென்ஷன்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வால் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி மூவ் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு டைமென்ஷன்ஸை பத்தியும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ வால் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு முக்கியமானது இந்த டைமென்ஷன்ஸ். ஸோ அதனால அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். டைமென்ஷன்ஸ்லயும் நம்ம சில செட்டப் பண்ண வேண்டியிருக்கு. அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாமே ஒரே வீடியோல பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனாலதான் பார்ட் பார்ட்டா நம்ம வந்து கொண்டு போறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.